ஹலோ, குட் மார்னிங் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டம் மழை விட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எல்லாத்துலேயுமே நிறைய பூக்கள். இன்றைக்கி நந்தியாவட்ட பூவெல்லாம் செடி ஃபுல்லாக செம்பருத்தி பாருங்கள். அந்த ஒரே செடி, குட்டி செடியில் எவ்வளோ பூக்கள் மொட்டுக்கள் பாருங்கள். எல்லாமே நல்லா வந்திருக்கு. ரோஜா செடிங்கெல்லாம் கொஞ்சம் காஞ்சா மாதிரி இருக்குது. அவங்க தளிர் விடுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு வாட்டரா என்னன்னு தெரியல, இல்லை சீசன் இப்போ இல்லையான்னு தெரியல. கொஞ்சம் ரோஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் பூத்துட்ருக்காங்க. நம்ம சென்னையில் சாமந்தி பூ பூத்துட்ருக்காங்க, செமையாக பூக்குறாங்க அவங்களும். மாதுளம்பழம் காய் ப்ளஸ் பழம் ரெண்டுமே வந்திருக்கு மாதுளம்பழம் செடியில். மழை விட்ட உடனே நல்ல க்ரோத்தாக இருக்குது செடிங்க எல்லாமே. லைட்டாக தூறல் இன்னைக்கு கூட இருந்தது, ஆனால் சிவியராக இல்லை. எல்லாமே ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்குது. எப்படி இருக்காங்க நீங்களும் பாருங்கள். நம்ம செடிங்கெல்லாம் இப்போதைக்கு நமக்கு எந்த நீர் உரங்களும் கொடுக்க வேண்டாம். மழை பெஞ்சிருக்கிறதுனால எதுவுமே கொடுக்க வேண்டாம். நம்ம ஒரு 10 நாள் கழித்து மழைலாம் கொஞ்சம் பரவலாக விட்டதுக்கப்புறமா நம்ம நீர் உரங்கள் கொடுக்கலாம். நீர் உரங்கள், திட உரங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு 10 நாள் கழித்து கொடுக்கலாம். இப்போ கொடுக்க வேண்டாம். கத்திரிக்காய் செடியிலெல்லாம் பிஞ்சு விட்டுருக்கு. நான் எல்லாம் எடுக்கல வீடியோ, சும்மா அந்த பூக்கள் கொஞ்சம் அழகாக இருந்தாங்க, அதனால் அவங்கள வரைக்கும் எடுத்திருக்கேன் நான். மஸ்மிலா நல்லா வந்திருக்காங்க நம்ம செடியில். கூடிய சீக்கிரம் சோளமும் மஸ்மிலானும் அறுவடைக்கு எடுத்துருவேன் நான். எல்லாமே 3/4 ஸ்டேஜில் இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் பாருங்கள். ஏற்கனவே நிறையா இருந்தது, மழை விட்டோன்னே இன்னும் அதிகமாக ஆகிடுச்சு மொட்டுக்கள்லாம். சில செம்பருத்தி செடியில் மொட்டுக்கள்லாம் உதிர்ந்துருக்கு, ஆனால் இப்போ வந்து நல்லா தளிர் விட்டுட்ருக்காங்க. அநேகமாக இன்னும் ஒரு 2-3 நாள் அவங்களும் நல்லா பூக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம சைனீஸ் வாய்லெட்லாம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் வெயிலில் கொஞ்சம் குறவாக இருந்தது, இப்போ இன்னும் நிறையா ஆகிடுச்சு. தேங்க்யூ ஆல்.